வணக்கம் மாணவர்களே, நான் சிவசக்திகரன், யாழ் ஸ்கந்தவிரோதியா கல்லூரியில் தொழில்நுட்பவியலுக்கான பாட ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்று மாணவர்களே, உங்களுக்கு ஒரு காப்போத்த உயர்தர பரீட்சையிலே தொழில்நுட்பவியலுக்கான பாடத்தில் ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று எவ்வாறு அமையும் என்பதையும் அதனை எவ்வாறு நீங்கள் அணுக வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன். தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடத்தில் உங்களுக்கு தெரியும் 5 பிரதானமாக 5 பாடப்பிரிவுகளை உள்ளடக்கியது. ஒன்று உயிரியல், இரண்டாவது ரசாயனவியல், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், பௌதீகவியல், கணிதம் என்று 5 பாடப்பிரிவுகளை உள்ளடக்கியதாக அமையும். இதில் உயிரியலில் 5 வினாக்களும், ரசாயனவியலில் 13 வினாக்களும், கணிதத்தில் 10 வினாக்களும், தகவல் தொடர்பாடத்தில் 10 வினாக்களும், பௌதீகவியலில் 12 வினாக்களுமாக மொத்தமாக 50 வினாக்கள் அடங்கியிருக்கும். இந்த 50 வினாக்களை உள்ளடக்கிய மாதிரி வினாத்தாள் மாதிரியே இந்த வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளது. முதல் 5 வினாக்களும் உயிரியலை உள்ளடக்கியதாக அமையும் என்பதால் இந்த வினா உயிரியல் தொடர்பானது. பின்வரும் சேதன பதார்த்தங்கள் தொடர்பாக தவறான கூற்று கேட்கப்படுவது வழக்கம். இது உயிரியலில் பெரும்பாலான தியரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தால் மட்டுமே தவறான கூற்றை கண்டுபிடிப்பது இலக்கு. முதலாவது மாப்பொருள். தாவரக்கலங்களின் சேமிப்பு கூறு. தாவரக்கலங்களில் ஒளித்தொகுப்பு மூலம் உருவாக்கப்படுகின்ற குளுக்கோஸ் சேமிக்கப்படுகின்ற வடிவம் மாப்பொருள். அப்ப முதலாவது தெரிவு சரியானது. இரண்டாவது செல்லுலோஸ். தாவரக்கிழங்களினுடைய கலச்சுவர் கூறு. தாவரக்கிழங்களின் கலச்சுவரிலே செல்லுலோஸ், அரைச்செல்லுலோஸ், பெக்டின் என்றவாறாக 3 கூறுகள் காணப்படும். ஆகவே செல்லுலோஸ் சரியானது. கைட்டின் ஃபங்கஸ்களினுடைய கலச்சுவர் கூறு. ஃபங்கஸ்களில் காணப்படுகின்ற கூறும் கைட்டின் தான் சரியானது. அடுத்து கிளைகோஜன், விலங்கு கிழங்களின் சேமிப்பு கூறு. விலங்கு கிழங்களில் சேமிக்கப்படுகின்ற கார்போஹைட்ரேட் சேமிக்கப்படுகின்ற வடிவம் கிளைகோஜன், அதுவும் சரியானது. லிக்னின் ஒட்டுக்கல விடயங்களினுடைய கலச்சுவர் துணைப்படி. ஒட்டுக்கல விடயங்களில் கலச்சுவர் துணைப்படி காணப்படுவதில்லை. வல்லுறுக்கல விடயங்களில் மட்டுமே நீங்கள் இதனை அவதானிக்கலாம். வல்லுறுக்கல விடயங்களில் தான் கலச்சுவர் துணைப்படிவாக லிக்னின் காணப்படும். ஆகவே இது தவறான தெரிவு. ஆகவே 5வது ஆன்சர் பிழையானது. இரண்டாவது வினா. பாக்டீரியா, கிளாமிடோமோனாஸ், மதுவம் ஆகியவற்றுக்கு பொதுவான ஓர் இயல்பாக அமைவது. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாக்டீரியா புரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பையும், கிளாமிடோமோனாஸ், மதுவம் ஆகியவை பொதுவாக யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பையும் சேர்த்தது. கல ஒழுங்கமைப்பு எனும்போது உங்களுக்கு தெரியும், கல ஒழுங்கமைப்பு என்பது பிரதானமாக 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று புரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு. அடுத்ததாக யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு. இந்த புரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பில் நீங்கள் காணக்கூடியவர் பாக்டீரியாவும் சைனோபாக்டீரியா. பாக்டீரியா, இரண்டாவதாக சைனோபாக்டீரியா. யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பில் நீங்கள் அவதானிக்கக்கூடியது ஃபங்கஸ்கள், இரண்டாவதாக அல்காக்கள், மூன்றாவதாக புரோட்டோசோவாக்கள், நான்காவதாக உயர் தாவரங்கள், 5 உயர் விலங்குகள் என்றவாறாக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இதிலே கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்தும் நுண்ணங்கிகளை உள்ளடக்கியது. அப்ப நுண்ணங்கிகளை உள்ளடக்கியது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த 5ஐயும் மட்டும் சிந்தித்தாலே போதுமானது. அப்ப புரோகரியோட்டாக்களுக்குள்ளே இந்த பாக்டீரியா உள்ளடங்குகிறது. கிளாமிடோமோனாஸ் என்பது அல்காவை சேர்ந்த ஒன்று. கிளாமிடோமோனாஸ்
அடுத்ததாக மதுவம் என்பது தனிக்கல அமைப்புடைய ஒரு ஃபங்கஸ். தனிக்கல அமைப்புடைய ஒரு ஃபங்கஸ். இதிலே ஒழுங்கமைந்த கரு என்பது யூகரியோட்டா கரு ஒழுங்கமைப்பில் மட்டும்தான் நீங்கள் அவதானிக்க முடியும். புரோகரியோட்டா கரு ஒழுங்கமைப்பில் ஒழுங்கமைந்த கரு இல்லை. எனவே ஒழுங்கமைந்த கரு காணப்படுதல் என்பது 2-3க்கும் பொருந்தாத ஒன்று. அடுத்ததாக பாக்டீரியாக்களில் ரைபோசோம் இருத்தல். புரோகரியோட்டாக்களுக்கும் யூகரியோட்டாக்களுக்கும் பொதுவாக காணப்படக்கூடிய அம்சங்கள் 4. 1 கலமென்சம் காணப்படுதல், முதல்வு காணப்படுதல், ரைபோசோம் காணப்படுதல், பாரம்பரிய பதார்த்தம் காணப்படுதல். இதிலே ரைபோசோம் காணப்படுதல் சொல்லப்பட்டிருப்பதால் மிகச்சரியான விட. பச்சை உருவம் இங்கே கிளாமிடோமோனஸில் காணப்படும். ஆனால் பாக்டீரியாக்களும் மதுவக்கிழங்களிலும் காண முடியாது. ஏனெனில் பாக்டீரியா மதுவங்கள் என்பன பிரபோஷனி வகையை சார்ந்தது, தற்போஷனி வகை அல்ல. எனவே பச்சை உருவம் இருத்தல் பொருந்தாது. இளைமணி இருத்தல் பொருந்தும். இளைமணி இருத்தல் கிளாமிடோமோனஸுக்கும் மதுவத்துக்கும் பொருந்தும். ஏனென்றால் யூகரியோட்டாக்கள் ஒழுங்கமைப்பில் மட்டுமே நீங்கள் இளைமணியை காண முடியும். புரோகரியோட்டாக்கள் ஒழுங்கமைப்பில் இளைமணியை காண முடியாது. எனவே அது பொருந்தாது. இளையுறு பதிய உடல் இருத்தல். இளையுறு பதிய உடல் காணப்படக்கூடிய வகை என்று சொல்லி சொன்னால் ஃபங்கஸ்களை நீங்கள் காணலாம். ஆகவே இங்கே காட்டப்பட்ட ஃபங்கஸ் மதுவம், இது ஒரு தனிக்கல ஃபங்கஸ். இதில் இளையுறு பதிய உடல் காணப்படாது. ஆகவே 3லும் காணப்படாது. ஆகவே இவர் பொருந்த மாட்டார். இதில் உங்களுக்கு சரியான ஆன்சர் ரைபோசோம் இருக்கிற 2வது தெளிவாக இருக்கு. 3வது நாங்கள் பார்ப்போம். பின்வருவனவற்றுள் இளைய ஒழுங்கமைப்பை கொண்டிராதவை. இளைய ஒழுங்கமைப்பை கொண்டிராதவை என்போது நீங்கள் சடலியாகவே ஞாபகத்துக்கு வரலாம். பாக்டீரியாக்களும் ஃபங்கஸ்களிலும் மட்டும்தான். பாக்டீரியாக்களிலும் ஃபங்கஸ்களிலும் மட்டும்தான் இளைய ஒழுங்கமைப்பு, அதாவது கலங்கள் சேர்ந்து இளையம் என்ற அமைப்பை உருவாக்குற ஒரு கட்டமைப்பு இருக்காது. பாக்டீரியாக்களும் ஃபங்கஸ்களும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது தெரியும் பாக்டீரியா ஃபங்கஸ் இளைய ஒழுங்கமைப்பை கொண்டிராதவை பொருந்தும். 2வதில் ஃபங்கஸ் பொருந்தும், ஆனால் தாவரங்கள் பொருந்தாது. கொண்டிராதவை என்றால் அதில் இருக்கும், தாவரங்களில் இருக்கும் அதே பொருந்தாது. விலங்குகளில் இருக்கும் பொருந்தாது. பாக்டீரியா கிழங்களில் காணப்படுவதில்லை, ஆனால் தாவர கிழங்களில் இருக்கும். ஆகவே இது பொருந்தாது. இங்கே ஃபங்கஸ் கிழங்களில் இல்லை, ஆனால் விலங்கு கிழங்களில் இருக்கும், அதனால இது பொருந்தாது. ஆக பொருந்தக்கூடிய ஆன்சர் 1வது ஆன்சர். அடுத்ததுனா நொதியங்களும் அவற்றின் உற்பத்திக்கு உதவும் நுண்ணங்கியும் தொடர்பான பின்வரும் தொடர்புகள் தவறானது. உங்களுக்கு நுண்ணங்கிகளினுடைய பயன்பாடுகளில் நொதிய உற்பத்தி, நுண்ணுயிர் கொல்லிகளினுடைய உற்பத்தி, அந்த அவற்றுக்கு உதவும் நுண்ணங்கிகள் என்பன தரப்பட்டுள்ளன. ஆசிரியர் கைநூலிலும் அவை சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகப்படுத்தி வைத்திருப்பது அவசியமானது. முதலாவது அமைலேஸ், பேசிலஸ் சப்டிலிஸ் மட்டுமல்ல, அஸ்பெர்ஜிலஸ் நைகர் எனும் ஒரு நுண்ணங்கியும் பயன்படும். இதில் முதலாவது தெரியும் மிகச்சரியானது. ஆகவே செல்லுலேஸ், அஸ்பெர்ஜிலஸ் நைகர், செல்லுலேஸ் உற்பத்திக்கு அஸ்பெர்ஜிலஸ் நைகர் தான் தேவை, அது சரியான. இன்வெர்டேஸ் உற்பத்திக்கு ஈகோலை பொருந்தாது. ஈகோலை இன்சுலின் உற்பத்திக்கு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ இன்வெர்டேஸ் உற்பத்திக்கு யார் பொருத்தம்னு சொல்லி சொன்னால் சக்கரோமைசிஸ் செர்விசியே. சக்கரோமைசிஸ் செர்விசியே என நுண்ணங்கிய பொருத்தமானது. கையால் எழுதப்படும் போது அடிக்கோடு இடப்பட வேண்டியது அவசியமானது விஞ்ஞான முறை பெயரிட்டு. ஆகவே இதை நாங்கள் மதுவம் என்று சொல்லுவோம். அவர் மட்டும்தான் பொருந்துவார், அதனால இதை பொருந்த மாட்டார். லிப்பஸ் ரைசோபஸ் ஸ்பீசிஸ் லிப்பேஸ் உற்பத்திக்கு அது சரியானது. அடுத்தது ப்ரோத்தியஸ் உற்பத்திக்கு அஸ்பெர்ஜிலஸ் ஒரைசேன்னு சொல்லுவோம், இது பொருத்தமானது. இதில் பொருந்தாத ஆன்சர் இன்வெர்டேஸ் உற்பத்திக்கு உங்களுக்கு சக்கரோமைசிஸ் செர்விசியே. இவ்வாறு எங்களுடைய தேவையான நொதியங்களினுடைய உற்பத்தி போன்றே ஹோமோன்களினுடைய உற்பத்திக்கு பயன்படுகின்ற நுண்ணங்கிகளும் நீங்கள் ஓரளவுக்கு அறிந்திருத்தல் அவசியமானது. ஓகே பிள்ளைகள், 5வது கேள்வி. விலங்குகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் தவறானது. விலங்குகள் எனும்போது விலங்குகளினுடைய பாகுபாட்டை கருதும் போது உங்களுக்கு 5 கோடேட்டா கணக்கை சார்ந்தது என்பது தெரியும். 5 பிரிவுகளாக நாங்கள் அதை வகைப்படுத்துகின்றோம். விலங்குகளிலும் முதலாவது நாங்கள் பிசஸ் மீன்கள் என்று சொல்கின்றோம்.
இந்த பிசஸுக்குள்ள நாங்கள் முதலாவது கசியெளிய மீன்கள் இரண்டாவதாக என்பு மீன்கள் என்று சொல்லி இரண்டு வகைப்படுத்துகின்றோம். இதே போலவே அம்பிஃபியா, ரெப்டிலியா, ஆவேஸ், மெமேலியா என்று சொல்லி முள்ளந்தண்டுடைய விலங்குகளை வகைப்படுத்த முடியும். இரண்டாவதாக நாங்கள் வகைப்படுத்துவது அம்பிஃபியா, மூன்று ரெப்டிலியா, நான்கு ஆவேஸ், ஐந்து மெமேலியா. இவ்வாறு நாங்கள் 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். இதனை முதலாவது சொல்லப்பட்டது சுறா திருக்கை என்பன கசியெளிய அகவன் கூட்டை கொண்ட விலங்குகளாகும். சரியான கூற்று. சுறாவும் திருக்கையும் கசியெளிய அகவன் கூட்டை கொண்டது. இரண்டாவதாக பேரை அறக்குழா என்பன என்பாலான அகவன் கூட்டை கொண்ட விலங்குகளாகும். பேரை அறக்குழா அது இரண்டுமே என்பாலான அகவன் கூட்டை கொண்டவை. சரி. ரால் நடக்கும் பாதங்கள், நீந்தும் பாதங்கள் என 10 சோடி பாதங்களை கொண்டது. ரால்களின் கட்டமைப்பு உங்களுக்கு அவசியமானது. அதில் ஒவ்வொரு உருவப்படமும் வரைய தெரிய வேண்டும். ராலும் தேனியும் உங்களுக்கு கட்டமைப்பு கீற சொல்லப்படும். எவ்வாறு பகுதிகளை குறிப்பது என்பது தரப்பட்டுள்ளது. எனவே கட்டாயமாக நீங்கள் ராலினுடைய கட்டமைப்பு தெரிந்திருக்க வேண்டும். அங்கே நடக்கும் பாதங்கள் 5 சோடி, நீந்தும் பாதங்கள் 5 சோடி என 10 சோடி பாதங்கள் காணப்படும். ஆகவே அந்த சரி. கைட்ரோசோன் உற்பத்திக்கு தேனி உதவுகின்றது. கைட்ரோசோன் என்பது ராலிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற ஒன்று. தேனி உதவுகின்றது என்று சொல்லப்படுவதால் வெளிப்படையானது. அடுத்தது தேனின் கட்டமைப்பில் குளுக்கோஸ், தெக்ரின், சுக்ரோஸ் என்பன அதிக அளவில் காணப்படும். கார்போஹைட்ரேட்டுக்குரிய கூறுகள் தான் தேனின் உடைய கட்டமைப்பில், தேனியிலிருந்து உருவாக்கப்படுகின்ற தேனினுடைய கட்டமைப்பில் எங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். இது சரியான குற்றம். பொருந்தாத ஆன்சர், தவறானது. 4வது ஆன்சர் பொருத்தமற்றது. அடுத்ததாக இவை ரசாயனவியலுக்குரிய வினாக்கள். ரசாயனவியலுக்குரிய வினாக்கள் மொத்தமாக உங்களுக்கு 13 வினாக்கள் விளங்குகிறீர்கள். இதில் முதலாவது பாருங்க, நீரின் நிலையில் வெண்மைக்கு காரணமான சேர்வைகள் முறை. நீரின் வெண்மையை பொறுத்தவரைக்கும் நீரின் வெண்மை பிரதானமாக 2 கட்டைன்களால் ஏற்படுத்தப்படுகின்றது. ஒன்று Ca2+, அடுத்தது Mg2+. 2 அயன்களால் ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த அயன்கள் வெண்மையில் நாங்கள் 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று நிலையில் வெண்மை. நிலையில் வெண்மை என்பது டெம்பரரி ஹார்ட்னஸ் சொல்லுவோம். டெம்பரரி ஹார்ட்னஸ். அடுத்ததாக நிலையுள் வெண்மை. இது நாங்கள் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்லுவோம். இந்த நிலையில் வெண்மையில் கால்சியம் 2+ Mg2+ அயன்களுடன் இருகார்பனேட் அயன்கள் சேர்ந்திருக்குமாக இருந்தால் நீருக்கு நிலையற்ற வெண்மை, அதாவது டெம்பரரி ஹார்ட்னஸ் ஏற்படும். உதாரணமாக கால்சியம் இருகார்பனேட், மெக்னீசியம் இருகார்பனேட், இந்த 2 சேர்க்கைகளும் காணப்படுமாக இருந்தால் நிலையற்ற வெண்மை டெம்பரரி ஹார்ட்னஸ் ஏற்படும். அதேபோன்று Cl- குளோரைட், SO4 அயன்கள் காணப்படுமாக இருந்தால் நிலையான வெண்மை ஏற்படும். ஆகவே நீங்கள் கால்சியம் 2+ அயனுடன் Cl- சேர்த்தால் CaCl2 என்று வரும். அதேபோல் Mg2+ அயனுடன் Cl- சேர்த்தால் MgCl2 என்று வரும். இது நிலையான வெண்மைக்கு காரணமான இரு சேர்க்கைகள். மேலும் Ca2+ SO4 உடன் சேர்வதால் CaSO4, Mg2+ SO4 உடன் சேர்வதால் MgSO4 என்று சேர்க்கைகள் உருவாகும். இங்கு கேள்வி நீரின் நிலையில் வெண்மைக்கு காரணமான சேர்க்கைகள் கேட்கப்பட்டிருப்பதால் நிலையில் வெண்மைக்கு NaCl, Cl- SO4 இது நிலையான வெண்மை பொருந்தாது. SO4 Cl- நிலையான வெண்மை, SO4 Cl- நிலையான வெண்மை, இரண்டுமே நிலையற்ற வெண்மையை உருவாக்குகின்றது. அதை விட கால்சியம் 2+ Mg2+ அயன்கள் இருப்பதால் பொருத்தமானது. இங்கே நிலையான வெண்மை பொருத்தமானது. ஆகவே இதற்கு 4ஆம் ஆன்சர் மிக பொருத்தமானது. அடுத்து பாருங்கள், எதனால் உற்பத்தி தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் தவறானது. இயற்கை பிரித்தெடுப்பு எனும் அலகிலே, அதாவது இயற்கை உற்பத்திகளும் அவற்றின் பிரித்தெடுப்பு முறைகளும் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கிற பாடத்திலே
எதனோல் உற்பத்தி சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் முதலாவது உயிரியல் என்ற பாடத்திலேயும் உங்களுக்கு எதனோல் உற்பத்தி சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதனோல் உற்பத்தி என்பது ஆரம்பத்தில் குளுக்கோஸ் அல்லது சுக்ரோஸில் இருந்து உருவாக்கப்படலாம். குளுக்கோஸ் அல்லது சுக்ரோஸ் நாங்கள் அதை சொல்லுவோம் பதநீரில் இருந்து உருவாக்கப்படுகின்றதுன்னு சொல்லுவோம். எதனோல் அல்லது பதநீர் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் பதநீர், இந்த பதநீர் மதுவங்களால் நொதிப்புக்குட்படுத்தப்படுவதால் எதனோல் உருவாகும். இந்த எதனோல் அசெட்டோபாக்டர் எனும் பாக்டீரியாக்களின் தொழிற்பாட்டினால் அசெட்டிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. அசெட்டோபாக்டர் மட்டுமன்றி இதற்காக நீங்கள் குளுக்கனோபாக்டர் பாக்டீரியாவை பயன்படுத்தலாம். இது சம்பந்தமாக 2016ஆம் ஆண்டு MCQ உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்த வினா. எதனோல் உற்பத்தி தொடர்பாக தவறான கூற்று. மதுவ அனுசேப செயல்முறையின் ஒரு பக்க விளைவாகும். கனிந்த பழங்களிலும் இயற்கையாக உற்பத்தியாகிறது. எதனோல் இயற்கையாக உற்பத்தியாகிற இரு முறைகளில் ஒன்று மதுவ அனுசேப செயல்முறையின் பக்க விளைவு சரியானது. அடுத்தது கனிந்த பழங்களில் உருவாக்கப்படுகிறது சரியானது. இதன் உற்பத்திக்கு அசெட்டோபாக்டர் அத்தியாவசியமானதாகும். கவனித்தீர்களேயானால் அசெட்டோபாக்டர் இட்டலிக் லெட்டர்ல இருக்குது. அப்போ ஒன்று பேர் வரும்பொழுது இட்டலிக் சாய்ந்த எழுத்துக்களில் இது அவசியம். இதன் உற்பத்திக்கு அசெட்டோபாக்டர் அவசியமா? அசெட்டோபாக்டர் அசெட்டிக் அமிலம், அதாவது வினாகிரி உற்பத்திக்கு தான் அவசியம். வினாகிரி உற்பத்திக்காகத்தான் அசெட்டோபாக்டர் அவசியமே தவிர இதன் உற்பத்திக்கு அவசியமற்றது. இப்போ முதலாவது கூற்று சரியானது, இரண்டாவது கூற்று பிழையானது. அடுத்து, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது இரு மூலக்கூறு எதனோலை உற்பத்தி செய்யும் அதேவேளை ஒரு சுக்ரோஸ் மூலக்கூறானது 4 மூலக்கூறு எதனோலை உற்பத்தி செய்யும். மதுவத்தை பொறுத்தவரையில் மதுவம் 2 வகையான நொதியங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று ஜைமேஸ் என்று சொல்லுவோம், ஜைமேஸ். அடுத்ததாக இன்வர்டேஸ் என்ற 2 வகையான நொதியங்களை கொண்டுள்ளது மதுவம். மதுவத்தினுடைய கரங்களிலே நீங்கள் ஜைமேஸ், இன்வர்டேஸ் என்ற 2 வகையான நொதியங்களை காணலாம். குளுக்கோஸை பொறுத்தவரையில் குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து மதுவத்தில் காணப்படுகின்ற ஜைமேஸ் என்ற நொதியம் மூலமாக மதுவம் ஜைமேஸ் என்ற நொதியத்தை கொண்டிருக்கிறது. ஜைமேஸ் என்ற நொதியம் மூலமாக 2 எதனோல் மூலக்கூறுகளை உருவாக்கிக் கொள்கிறது. அதே வேளை 2 கார்பன் ஆக்சைடு மூலக்கூறுகளையும் வெளியிடும். ஆனால் சுக்ரோஸை அது மூலப்பொருளாக பயன்படுத்துமாக இருந்தால் ஆரம்பத்தில் அதனை நீர்ப்பகுப்பு செய்து குளுக்கோஸாகவும் ஃபெக்டோஸாகவும் மாற்றும். குளுக்கோஸும் ஃபெக்டோஸும் உருவாக்கப்படுகின்ற வழியால் 2க்கும் ஒரே மூலக்கூற்று சூத்திரம் என்பதால் நான் இங்கே 2 என குறிப்பிடுகின்றேன். ஆக குளுக்கோஸும் ஃபெக்டோஸும் ஒரே மூலக்கூற்று சூத்திரத்தில் இருப்பதால் C6H12O6 2 மூலக்கூறு உருவாக்கப்படுவதாக கொள்ளலாம். இதற்கு இன்வர்டேஸ் என்ற நொதியம் அவசியம். இந்நொதியம் மதுவக்கலங்களில் காணப்படுகின்றது. உருவாக்கப்பட்ட குளுக்கோஸ் மூலக்கூறுகள் மதுவத்தில் உள்ள ஜைமேஸ் என்ற நொதியம் மூலமாக எதனோலையும் கார்பன் ஆக்சைடையும் உருவாக்கப் போகின்றது. இங்கே 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் என்பதால் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து உங்களுக்கு 2 எதனோல் உருவாக்கப்படும் என்றால் 2 குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து 4 எதனோல் மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். ஆகவே குளுக்கோஸ் மூலக்கூறுகளில் இருந்து உருவாக்கப்படுகின்ற எதனோலினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் சுக்ரோஸில் இருந்து உருவாக்கப்படுகின்ற எதனோலினுடைய எண்ணிக்கை, அதாவது C12H22O11 இதனிலிருந்து உருவாக்கப்படுகின்ற எதனோல் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 4 மூலக்கூறாக அமையப் போகின்றது. எனவே ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து 2 எதனோல் மூலக்கூறுகளும் ஒரு சுக்ரோஸ் மூலக்கூறிலிருந்து 4 எதனோல் மூலக்கூறுகளும் உருவாக்கப்படுகின்றன என கூறப்பட்ட அந்த கூற்று சரியானது. ஆகவே இது சொல்லப்பட்ட மூன்றாவது கூற்று, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது 2 மூலக்கூறு எதனோலை உற்பத்தி செய்யும் அதேவேளை ஒரு சுக்ரோஸ் மூலக்கூறானது 4 மூலக்கூறு எதனோலை உற்பத்தி செய்யும் என கூறப்பட்ட அந்த கூற்று சரியாக அமையும்.
முதலாவது சரியான கூற்று சரியான கூற்று உங்களுக்கு தெரியும். இரண்டாவதுக்கு அவசியம் இல்லை, இப்போ தவறான கூற்று என்று சொன்னாங்க. அடுத்தது மூன்றாவது சரியான. உயிர் ரசாயன முறையான எதிர்வல் தொகுப்பிற்கு இன்வெர்டேஸ் ஐவேஸ் நொதியங்கள் அத்தியாவசியமானதாகும். மதுவக்கலங்களில் எதனால் உற்பத்திக்காக இன்வெர்டேஸ் ஐவேஸ் ஆகிய இரு நொதியங்களும் காணப்படுகிறது என்பதனால் அது சரியான கூற்று. எதிரிலிருந்து ரசாயன முறையில் எதனோலை உற்பத்தி செய்ய முடியும்? உண்மையில் அதுவும் சரியான கூற்று. எதின் C2H4 நான் குறிப்போம். எதின் மூலக்கூறு இவர் நீரோட தாக்கம் அடைவதன் மூலமாக நாங்கள் C2H5OH ஆக இவற்றை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இதற்கு நிபந்தனைகள் அவசியமானது. H3PO2 என்ற H3PO4 என்ற ஒரு ஊக்கி அவசியம், அதாவது பாஸ்பரஸ் ஊக்கி அவசியம். அதை விட இதற்கு சிறப்பு வெப்பநிலையாக நாங்கள் 600 பாகை சி வரைக்கும் வெப்பநிலை கொடுக்க வேண்டி வரும். 300 ATM வரைக்கும் அமுக்கம் வழங்கப்பட வேண்டி வரும். எனவே செலவு கூடிய ஒரு முறை. ஆனாலும் இதிலிருந்து ரசாயன முறையில் நாங்கள் எதனை உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு தவறான ஆன்சராக இரண்டாவது சொல்லணும். அடுத்த வினாவை பார்ப்போம். பல்போதியங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது. உயர் மீடியல் உள்ள பல்போதிய பொருட்கள் ரப்பர் அல்லது லாஸ்டர்மர்ஸ் சொல்லுவாங்க. லாஸ்டமர் நாங்கள் தமிழ் எழுதுவோம். லாஸ்டர்மர்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ உயர் மீடியல் உடையவை, ஆகவே அது சரியான கூற்று. அடுத்ததாக வரையறுக்கப்பட்ட மீளியுள்ள பல்போதியங்களை பிளாஸ்டிக் என்கிறோம். உண்மையில் சரியாது. மீளியல் தன்மை வரையறுக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக்குகளில் அவை சரி. அடுத்ததாக PE, PVC, PET, PP, PS ஆகியவை பிளாஸ்டிக் திரவியங்களாகும். உண்மையில் இவை சுருக்க குறியீடுகள். PE என குறிக்கப்பட்டது பொலி எதிலீன் அல்லது பொலித்தீன் என்று நாம் சொல்லுவோம். PVC என்று குறிக்கப்பட்டது பொலி வைனைல் குளோரைடு, PVC என்று குறிக்கப்படுகின்றது. அடுத்ததாக PET பொலி எதிலீன் டெரிப்தலேட், PET என்று சொல்கின்றோம். அப்ப இவரும் ஒரு பிளாஸ்டிக். PP என்று சொல்லப்படுகின்றது பாலிப்ரோபீன், PP என்று குறிக்கின்றோம். PS பாலிஸ்டைரீன். உண்மையில் இவை யாவுமே செயற்கை பல்போதியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்படுகின்ற ஒரு நேர்கோட்டு பல்போதியங்களாக இருக்கும். இவை அதைவிட இவை வெப்பம் இழக்கும் தன்மையுடையவை. அதாவது வெப்பம் இழக்கும் பல்போதியம், வெப்பம் இருக்கும் பல்போதியம் என்று நீங்கள் பகுதிகளை பார்த்திருப்பீர்கள். இவை வெப்பத்துக்கு சூடாக்கப்பட்டு மீள மாறிடக்கூடியவை என்பதனால் இவற்றை நாங்கள் வெப்பம் இழக்கும் பல்போதியம் என்று சொல்லுகின்றோம். அதை விட இவை முப்பரிமாண கட்டமைப்பு எதையுமே கொண்டிருப்பதில்லை. நேர்கோட்டு கட்டமைப்பிலேயே அடுக்கப்பட்டிருக்கு. அதாவது குறுக்கு இணைப்புகளை கொண்டிருக்காத ஒரு பல்போதியம். ஆகவே இதில் பிளாஸ்டிக் திரவியங்களாகும் என கூறப்பட்டது சரியான. மீளியல் பெற்ற உயர் இழுவிசையை சகிக்கத்தக்க பல்போதிய திரவியங்கள் நேர்களாகும். நேர்களை பொறுத்த வரைக்கும் மீளியல் தன்மை இருக்கும். இதில் மீளியல் தன்மை அற்றது என்று சொல்லியிருக்கபடியாக இந்த கூற்று தவறானது. நேர்களுக்கு மீளியல் தன்மை இருக்கும். அடுத்ததாக வெப்பமிழக்கும் பிளாஸ்டிக்கில் குறுக்கு பிணைப்புகள் காணப்படுவதில்லை. சரியான கூற்று. வெப்பமிழக்கும் பிளாஸ்டிக்குகளில் குறுக்கிணைப்புகளை நீங்கள் அவதானிக்க முடியாது. குறுக்கிணைப்புகளை கொண்ட பல்போதியங்களாக நீங்கள் பெர்க்லைட் ஜூரியா ஃபார்மால்டிஹைட் என்று சொல்லுவோம். பெர்க்லைட் ஜூரியா ஃபார்மால்டிஹைட் சொல்லி இரு வகையான பல்போதியங்கள் உங்களுக்கு வெப்பம் இருக்கும் பிளாஸ்டிக் வகைக்குள்ள வரும். அவை குறுக்கு இணைப்புகளை கொண்டிருக்கும். இங்கே வெப்பமிழக்கும் பிளாஸ்டிக்கில் குறுக்கு இணைப்புகள் காணப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டது. வெப்பமிழக்கும் பிளாஸ்டிக்கில் குறுக்கு பிணைப்புகள் காணப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டது சரியானது. ஆகவே இதில் பொருந்தாத ஆன்சர். பல்போதியங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் தவறானது. நான்காம் ஆன்சர் பொறுத்தவரை. ரைட். சர்க்கரை உற்பத்தி தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் தவறானது. முதலாவது, இது கிளிசரைட்டுகளின் காரணியின் பகுப்பாகும். சர்க்கரை உற்பத்தி தொடர்பாக சர்க்கரை உற்பத்தியில் நடக்கின்ற தாக்கம் அவசியமானது. இதில் 2 மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படும். ஒன்று, நாங்கள் தாவர எண்ணெய்களை அல்லது விலங்கு கொழுப்புகளை பயன்படுத்தலாம். இரண்டாவது மூலப்பொருள், அதாவது தாக்கு பொருளாக எரிசோடா பயன்படுத்துகின்றோம். எரிசோடா எண்ணெயை ஒழிச்சு சொல்லுகின்றோம்.
இவரை நாங்கள் முக்கிலிசரைட் மூலக்கூறு என்று கூறுவோம். முக்கிலிசரைட் இவருடன் எரிசோடா NaOH எரிசோடா தாக்கமடைந்து எங்களுக்கு பிரதான விளைவாக சவர்க்காரத்தையும் பக்க விளைவாக கிளிசரால் மூலக்கூறையும் உருவாக்கப் போகின்றது. NaOH தாக்கமடையும் போது 3 NaOH மூலக்கூறுகள் எவ்வாறு இணையும் என்பதை இங்கே காட்டுவோம். இந்த பிணைப்பு எவ்வாறு உடைகள் சேர்வது என்பது அவசியமானது. ஏனெனில் புரதங்களினுடைய உருவாக்கத்தில் எவற்றுக்கு இடையில் பிணைப்பு உருவாகும் என்பது சம்பந்தமாக 2019ஆம் ஆண்டு கேள்வியில் கேட்கப்பட்டிருந்தது. எனவே இதனை சற்று விரிவாக பார்க்க வேண்டும். இங்கே காபோக்ஸ் எசுத்தர் பிணைப்புன்னு சொல்லுவோம். இந்த பிணைப்பு எசுத்தர் பிணைப்புன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கும் எசுத்தர் பிணைப்பு காரணி உட்பட போகின்றது NaOH மூலமாக. இங்கே இந்த பிணைப்பு உடைக்கப்படுகின்றது. உடைக்கப்பட்டு விளைவாக இவர் கிளிசரோ என கூறப்படுகிறார். கிளிசரோ அல்லது கிளிசரைன் எனவும் சொல்லப்படலாம். அடுத்ததாக C17 H35 COO Na+ இவ்வாறாக இங்கே 3 மூலக்கூறுகள் உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். இவ்வாறாக 3 மூலக்கூறுகள் உருவாக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே 3 சவர்க்கார மூலக்கூறுகள் இங்கே உருவாக்கப்படும். 3 சவர்க்கார மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். இந்த சவர்க்கார மூலக்கூறுகளை நீண்ட ஒரு கார்பன் சங்கிலியுடன் அந்தத்திலே COO Na+ என்றவாறாக அமைப்பு காணப்படும். இதனை நாங்கள் நீர் வெறுப்புடைய வால் என்றும் நீர் நாட்டம் உள்ள தனி என்றும் 2 பகுதிகளாக அடையாளம் காணலாம். நீர் வெறுப்புடைய வால், நீர் நாட்டம் உள்ள தலை என்றவாறாக இரு கூறுகளை நாங்கள் இங்கே அவதானிக்க முடியும். ஆகவே பிரதான விளைபொருளாக இங்கே சவர்க்காரமும் பக்க விளைபொருளாக கிளிசரோலும் உருவாக்கப்படும். இவை கடந்த கால வினாக்களிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. சவர்க்கார உற்பத்தியில் பக்க விளைபொருளாக உருவாகுது. இந்த கிளிசரோல் உயிர் டீசல் உற்பத்தியிலும் பக்க விளைவாக உருவாகின்ற ஒன்று. ஆகவே இவற்றின் கட்டமைப்பு எவ்வாறு உருவாகின்றது என்பது அவளுக்கு கீழ தெரியாவிட்டாலும் முக்கியமாக அவை எவ்வாறு உருவாகின்றது என்பதை அடையாளம் காணக்கூடிய வார்த்தைகள் இருத்தல் மிக அவசியமானது. அப்ப கிளிசரைட்டுகளின் காரணி பகுப்பாகும் என கூறப்பட்ட முதலாவது கூற்று சரியானது. இங்கே NaOH ஒரு ஊக்கியாக பயன்படும். NaOH ஊக்கி அல்ல. NaOH ஊக்கியாக பயன்படுவது உயிர் டீசல் உற்பத்தியில் மட்டுமே. ஆகவே இந்த கூற்று தவறானது. இங்கு NaOH-ஐ நீங்கள் தாக்கி என்று கருத வேண்டும். தாக்கி. அடுத்ததாக கொழுப்பமிலங்களின் சோடியம் உப்புக்களில் நீர் நாட்டமுள்ள தலையும் நீர் வெறுப்புடைய ஒரு வாலும் காணப்படும். அதை பற்றி தான் இப்போ சற்று சொன்னேன். அந்த வாலில் நாங்கள் COO Na+ என்ற மாதிரி ஒரு அமைப்பு, இவரை தலைப்பகுதி என்றும் இவரை வால் பகுதி என்றும் கருதுவோம். இங்கே அயன்கள் காணப்படுகின்றபடியால் இவை நீரில் கரையக்கூடிய ஒரு கூறாக இருக்கும். ஆகவே கொழுப்பமிலங்களினுடைய சோடியம் உப்புக்களில் நீர் நாட்டம் உள்ள ஒரு தலைப்பகுதி காணப்படும், நீர் வெறுப்புடைய ஒரு வால் பகுதி காணப்படும் என்பது சரியானது. அடுத்து மிகுதியாக உள்ள NaOH நடுநிலையாக சித்ரிக் அமிலம் போன்ற மென்னமிலங்கள் பயன்படும். நாங்கள் தாவர எண்ணெயையும் NaOH-ஐயும் ஒன்றாக கலக்கும் போது மேலதிகமாக எங்களுக்கு NaOH காணப்படுமாக இருந்தால் அது எங்களுக்கு தீங்கி விளைவிக்கும். அது ஒரு கார பதார்த்தம் என்பதால் அகற்றப்பட வேண்டியது அவசியம். எனவே சிட்ரிக் அசிட்டை நாங்கள் இங்கே பயன்படுத்துவது வழமையாக உள்ளது. ஆகவே அது சரியானது. சவர்க்காரத்தையும் நீர்மய உப்பையும் வேறாக்கிக் கொள்வதற்கு மைய நீக்க செயல்முறை பயன்படுகின்றது. இதுவும் சரி. இது சவர்க்கார உற்பத்தியின் படிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சவர்க்காரத்திலிருந்து NaCl கரைசல், இரண்டாம் கிளிசரைனை அகற்றுவதற்காக, சவர்க்காரத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற கிளிசரைனை அகற்றுவதற்காக, கிளிசரைனை அகற்ற நாங்கள் NaCl சேர்க்கின்றோம், உப்பு கரைசல் சேர்க்கின்றோம். NaCl, இந்த NaCl அகற்றப்பட வேண்டியது. அதற்காக
மைய நீக்க செயல்முறை பயன்படுகின்றது. ஆகவே அதுவும் சரியான. ஆகவே இதில் தவறான கூற்று என கூறப்படுவது இரண்டாம் ஆன்சர். NaOH ஒரு ஊக்கி அல்ல, தாக்கியாக பயன்படும். அடுத்து, தீந்தை உற்பத்தியின் போது தூய வெண்ணிறம், மஞ்சள் நிறம், கருப்பு நிறம் என்பவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தங்கள். பெயிண்ட் உற்பத்தி, தீந்தை உற்பத்தி உங்களுக்கு பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த தீந்தை உற்பத்தி இன்னும் வினாக்களில், உயர்தர வினாக்களில் இறுதி பரீட்சையில் கேட்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்கு TiO2 நாங்கள் வெண்ணிறத்தை பெறுவதற்காக பயன்படுத்துகின்றோம். தூய வெண்ணிறத்தை பெறுவதற்காக TiO2 வெண்ணிறம், TiO2 டைட்டேனியம் டை ஆக்சைடு சொல்கிறோம். இலங்கையில் புல்மோட்டை என்னும் இடத்துல இல்மனைட் என்ற கனியம் இருக்குது. இந்த இல்மனைட் என்ற கனியத்தில் TiO2 இருக்குது. ஆகவே இதை நாங்கள் பயன்படுத்தலாம். மஞ்சள் நிறத்தை பெறுவதற்காக சிங்க்ரோமேட் பயன்படுத்துவோம். சட்டன் CrO4 என்ற ஒரு சேர்வையை பயன்படுத்துவோம். கருப்பு நிறத்தை பெறுவதற்காக நாங்கள் கார்பன் பிளாக் பயன்படுத்தலாம், அல்லது இரும்பினுடைய ஆக்சைடு பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், முதலாவது வெண்ணிறத்துக்காக TiO2 சரி, FeO சட்டன் CrO4 இந்த தொடர்பு பிழையானது. இரண்டாவதாக வெண்ணிறத்துக்கு கார்பன் பிளாக் பிழையானது. அடுத்தது முதலாவதாக சட்டன் CrO4 சொல்லப்பட்டிருக்கிறது பிழையானது. நான்காவதாக TiO2 சரி, சட்டன் CrO4 சரி, Fe2O3 சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது மஞ்சள் நிறத்தை பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சட்டன் CrO4 சொல்லப்படுகின்றது. இது தவறான. ஆகவே ஆன்சர் நான்காவது ஆன்சர் மிக பொருத்தமானது. அடுத்த கேள்வி கொதிராவி காட்சி வெடிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் தவறானது. இந்த காட்சி வெடித்தல் செயல்முறையில் இயற்கை உற்பத்திகளும் அவற்றின் பிரித்தெடுப்பு முறைகளும் என்னும் பாடத்தரப்பில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காட்சி வெடிப்பு அதிலும் தாவர கூறுகளிலிருந்து இந்த இயற்கையான கூறுகளை பிரித்தெடுப்பதற்கு கொதிராவி காட்சி வெடிப்பு முறையை பயன்படுத்துவோம். அதாவது கொதிநிலையில் வேறுபாடுள்ள இரண்டு கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்துவதற்கு இங்கு கொதிராவி காட்சி வெடிப்பு முறை பயன்படுகின்றது. ஆகவே இந்த கொதிராவி காட்சி வெடிப்பு எங்களுக்கு இந்த பிரதானமான தாவர கூறுகளை வேறுபடுத்தி பிரித்தெடுப்பதற்கு அவசியமான ஒரு முறை. இதனுடைய அனுகூலங்கள் தொடர்பாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். சாரணைகளின் தயாரிப்பில் பயன்படும் முதலாவது கூற்று. இது சரியான கூற்று. தாவரங்களில் இருந்து சாரணைகளை பிரித்தெடுக்க நாங்கள் கொதிராவி காட்சி வெடிப்பு முறையை பயன்படுத்துவோம். அந்த கொதிராவி காட்சி வெடிப்பு நாங்கள் இதனுடைய அமைப்பு பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இதிலே இங்கே நாங்கள் நீர் எடுப்போம். நீரை நாங்கள் கொதிக்க வைப்போம். கொதிக்க வைப்பதன் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற நீராவி இந்த போக்கு குழாயின் ஊடாக இரண்டாவது வட்ட அடிப்படையை சென்றடையும். இங்கே கொதிநீர் கொதிக்க வைக்கும் போது வளிமண்டல உள்ளே உள்ள அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்துக்கு சமப்படுத்துவதற்காக ஒரு மயத்துளை குழாயை நாங்கள் அமர்த்தி விடலாம். மயத்துளை குழாயை நாங்கள் அமர்த்தி விடலாம். அடுத்ததாக வெளியேற்றப்படுகின்ற அந்த நீராவியானது நேரடியாக தாவர பதார்த்தத்தின் மேல் செலுத்தப்படும்.
தாவர பதார்த்தத்தின் மேல் செலுத்தப்படுவதன் மூலமாக இங்கே தாவர பதார்த்தத்தில் காணப்படுகின்ற கூறு ஆவியாக்கப்படும். இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற தத்துவம் என்னவென்று சொன்னால் கொதிநிலை வேறுபாட்டை இரு கூறுகளை பிரித்தெடுப்பதற்காக பயன்படுத்துகின்றோம். இங்கே நீரை கரையாத ஒரு கூரை வேறுபடுத்துவதற்காக நீரில் கரையாத ஒரு கூரை வேறுபடுத்துவதற்காகவே நாங்கள் இந்த முறையை பயன்படுத்துகின்றோம். ஆகவே ஆவியாக வெளியேற்றப்படும் கூறு உண்மையில் உயர்ந்த கொதிநிலையை உடையது. உதாரணத்துக்கு நாங்கள் கர்வாவிலிருந்து யூஜினோல் பதார்த்தத்தை பிரித்தெடுப்பதாக கருதுவோம். யூஜினோல் என்னும் பதார்த்தத்தை பிரித்தெடுப்பதாக கருதுவோம். யூஜினோல் கிட்டத்தட்ட 270 பாகை சி கொதிநிலையை உடையது. இவ்வெப்பநிலை வரை வெப்பமேற்றும் போது சில சமயங்களில் யூஜினோல் அமைப்படிவுக்கு உட்படலாம் அல்லது அதனுடைய ரசாயன கட்டமைப்பு மாற்றமடையலாம். ஆகவே அதை தூய்மையாக பிரித்தெடுப்பதற்காக நாங்கள் நீருடன் சேர்ந்து அதனை வெப்பமேற்றுகின்றோம். நீரில் கரையாத கூறு நீருடன் கலந்து காணப்படும் போது அதனுடைய கொதிநிலை இரண்டில், உதாரணத்துக்கு இவர் 270 பாகை சி, இவர் 100 பாகை சி என்று கூறப்பட்டால் அந்த கலவையுடைய கொதிநிலை 100 பாகை சியை விட குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இங்கே நாங்கள் சக்தியை சேமிக்கின்றோம். ஆகவே ஆவியாக வெளியேறும் அந்த கூறு 2 கூறுகளை கொண்டிருக்கும். ஒன்று யூஜினோல், அடுத்ததாக நீர். இரண்டும் கலந்த கலவையை ஆவியாக வெளியேற்றப்படும் ஆவி இதனூடாக வெளியேற்றப்பட்டு லீபிக்கின் ஒடுக்கினூடாக செலுத்தப்படும் போது நாங்கள் கீழிருந்து மேலாக குளிர் நீரை அனுப்புவோம். லீபிக்கின் ஒடுக்கி குளிர் நீரை அனுப்பும் போது அங்கே சூடான நீராக அது வெளியேற்றப்படும். காரணம், இந்த வெளியேற்றப்படும் ஆவியில் உள்ள வெப்பத்தை அந்த நீர் உறிஞ்சுவதால் சூடான நீராக வெளியேற்றப்பட்டு வருகின்ற அந்த ஆவி நீரையும் யூஜினோலையும் கொண்டிருப்பதால் அவை ஒன்றுடன் ஒன்று கலக்காதவை என்பதால் இருவேறு படைகளாக வேறாகும். 2 படைகளாக அவற்றை நாங்கள் வேறுபடுத்திவிட முடியும். ஆகவே வெளியேற்றப்படுகின்ற 2 கூறும் ஒன்று நீரில் கரையானது, மற்றது நீர் 2 கூறுகளை கொண்டிருக்கும். அப்போ இங்கு நாங்கள் சக்தி சேமிப்பை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். ஏனெனில் குறைந்த வெப்பநிலையில் 170 பாகை சியில் வேறுபடுத்தக்கூடிய ஒரு கூறினை 100 பாகை சியிலே எங்களால் பிரித்து எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதனால் இங்கே நாங்கள் சக்தியை சேமிக்கின்றோம். அப்ப கொதிராவி காட்சி வெடிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் தவறானது. முதலாவது, சாரணைகளினுடைய தயாரிப்பில் பயன்படும் என்பது சரியானது. இம்முறையில் கரைசல் தாழ் வெப்பநிலையில் கொதிப்பதால் சக்தி சேமிக்கப்படுகிறது, சரியானது. தனித்து வெப்பமேற்றப்படும் போது உயர் வெப்பநிலையில் அழிவடையக்கூடிய சேதன பதார்த்தங்கள் கரைசல் தாழ் வெப்பநிலையில் கொதிப்பதால் அவை அழிவடையாது பாதுகாக்கப்படும், சரியானது. இதற்குத்தான் இப்பொழுது கூறினேன். யூஜினோல் 270 பாகை சி, நீர் 100 பாகை சி, இரண்டையும் கலந்த கலவை 100 பாகை சியிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிப்பதால் அங்கே அடிவடையாக பாதுகாக்கப்படுகிறது, சரியானது. இறுதியில் ஏந்துகளில் பெறப்படும் வடியில் சேதன பதார்த்தம் நீர் என்பன ஒன்றுடன் ஒன்று ஏகவீனமாக கலந்திருப்பதால் இது தவறானது. இறுதியாக பெறப்படுகின்ற வடியில் 2ம் ஒன்றாக கலந்திருக்க முடியாது. ஏனெனில் ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவங்கள். ஆகவே அவை ஏகவீனமாக கலந்திருப்பது என்று சொல்லப்பட்ட கூற்று கிடையாது. அவற்றை இலகுவாக நீர் மூலம் வேறாக்கலாம், எனவே தவறானது. பிரித்தெடுக்கப்படும் சேதன பதார்த்தங்களின் தொடர்பு மூலக்கூற்று திணிவி அறிவதில் பயன்படும். உண்மையில் இம்முறையில் நாங்கள் தொடர்பு மூலக்கூற்று திணிவி அறிவதற்கு பயன்படலாம். ஆனால் எவ்வாறு அறிவது என்பது நமது பாடத்தரப்புக்கு பொருத்தக்க ஒன்று ஆகியவை. இதில் பொருத்தமான அம்சம் 4வது அம்சம் தவறானது. 12வது காகித உற்பத்தி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது. காகித உற்பத்தி தொடர்பாக பிள்ளைகள் போன வருடம் 2019ஆம் ஆண்டு எஸ்ஏயில் உங்களுக்கு வினவப்பட்டிருந்தது. காகித உற்பத்தி பற்றிய மேலோட்டமான வினாக்கள் அதில் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாவர பகுதிகளில் உள்ள லிக்னினை நீக்கி செல்லுலோஸ் நேர்களை வேறாக்கி வெளிச்சுதலை காகிதக்கூழ் தயாரிப்பு கிராஃப்ட் ப்ராசஸ் எனப்படும். உண்மையில் காகித உற்பத்தியில் மிக முக்கியமான கட்டம் இதுதான். ஆரம்பத்தில் அந்த லிக்னின் என்னும் பதார்த்தம் வேறாக்கப்பட வேண்டும். வேறாக்கப்படுவதற்காக நாங்கள் NaOH, Na2S போன்ற பதார்த்தங்களை இவற்றுக்கு சேர்ப்போம். அப்போ ஆரம்பத்தில் செல்லுலோஸ் நேர்களை வேறாக்கி எடுத்தல் தான் எங்களுக்கு அவசியமான ஒன்று. ஆகவே அந்த கூற்று சரியானது. காகிதக்கூழ் தயாரிப்பதற்காக மரத்தூள், வைக்கோல், யூக்கலிப்டஸ் மற்றும் பைனஸ் மரத்தூண்டுகள் போன்றவை பயன்படுத்தப்படும். இதுவும் சரியானது. மூலப்பொருட்களாக நாங்கள் மரத்தூள், வைக்கோல், யூக்கலிப்டஸ் மரத்தூண்டுகள் போன்றவற்றை, பைனஸ் மரத்தூண்டுகள் போன்றவற்றை பயன்படுத்த முடியும். மரப்பகுதிகளில் ரெசின் பதார்த்தங்கள் அதிக அளவில் காணப்படுமாயின்
கூழ் தொழிற்பாடு சீராக்கப்படும். இது தவறானது பிள்ளைகள். கூழ் தொழிற்பாட்டை பாதிக்கின்ற காரணி தான் ரெசின். கூழ் தொழிற்பாடு பாதிக்கின்ற காரணிகள் தான் ரெசின். இந்த ரெசின் பாதிக்கும். ஆகவே சீராக காணப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த கூற்று தவறானது. அடுத்து நிரப்பி பொருளாக கால்சியம் கார்பனேட், களி, டைட்டேனியம் ஈரப்சைட் போன்றவற்றை பயன்படுத்தலாம். உண்மையிலே காகித உற்பத்தியில் இவற்றை நாங்கள் நிரப்பி பொருளாக பயன்படுத்துகின்றோம். ஆகவே இது சரியானது. பிணைப்பு காரணியாக பல்போதிய கரைசல்கள் அல்லது கஞ்சி, நாங்கள் மாப்பொருள் கொண்ட உணவுகளை பயன்படுத்துகின்றோம். ஸ்டார்ச் பயன்படுத்தப்படுகின்றது. இதுவும் சரியானது. ஆக இங்கு ரெசின் பதார்த்தங்கள் காணப்படக்கூடாது. இருந்தால் கூழ் தொழிற்பாடு அல்லது சல்பைட்டு தொழிற்பாடு என்று சொல்வார்கள். அது கட்டாயம் பாதிக்கப்படும். ஆகவே மூன்றாவது ஆன்சர் தவறானது. அடுத்ததாக அப்படைட்டிலிருந்து நீரில் கரையும் இயல்பு கூடிய பாஸ்பரஸ் பசலை உற்பத்தியின் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் தவறானது. இலங்கையில் வெப்பாவல அனுராதபுரிய மாவட்டத்தில் காணப்படுது வெப்பாவல என்னும் அதில் அப்படைட்டு என்ற கணியம் காணப்படுது. இந்த அப்படைட்டு கணியத்தில் காணப்படக்கூடிய கூறு CA3 PO4 twice. இது 3 பீசமான காட்டப்படும். CeX2 என காட்டும். இந்த எக்ஸுக்காக நாங்கள் குளோரின் ஹைட்ரோக்சைடு போன்றவற்றை குறிப்பிடலாம். எஃப்க்காக குளோரின் ஹைட்ரோக்சைடு போன்றவற்றை குறிப்பிடலாம். இவற்றை நாங்கள் ஒன்றாக சேர்த்து எண்ணிக்கைகளை போட்டு எழுதும்போது CA இதில் 9 கால்சியம், இங்கே 10 கால்சியம். அடுத்ததாக பாஸ்பேட்டினுடைய அளவு PO4 அளவு 102 X2 என்ற மாதிரி எழுதலாம். இதில் இன்னும் இரண்டாம் சுருக்கு வகுப்பமாக இருந்தால் 2 3 5 இருக்கிறது. ஆக இதனுடைய சுருக்க வடிவம் எவ்வாறு அமையும்? CA5 PO4 thrice X எனும் வடிவத்தில் அமையும். CA5 PO4 thrice X எனும் வடிவத்தில் அமையும். இங்கு Xக்கு பதிலாக ஃப்ளோரின் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த வகையான அப்படைட் ஃப்ளோரோ அப்படைட் என சொல்லப்படும். Xக்கு பதிலாக நாங்கள் குளோரின் பயன்படுத்துவோமாக இருந்தால் குளோரோ அப்படைட் என அழைக்கப்படும். அவ்வாறு OH மைனஸ் பயன்படுத்துவோமாக இருந்தால் ஹைட்ராக்சி அப்படைட் என சொல்லப்படும். இவ்வாறாக அப்படைட்டை நாங்கள் வகைப்படுத்தலாம். இந்த அப்படைட்டு நீரில் கரையும் தன்மை குறையும். எனவே நீண்டகால தாவரங்களுக்கு தான் இவற்றை நாங்கள் பயன்படுத்த முடியும். குறுங்கால பயிர்களுக்கு இவற்றை பயன்படுத்த வேண்டுமாயின் இவற்றினுடைய கரைதிறனை அதிகரிக்க வேண்டும். அதிகரிப்பதற்காக நாங்கள் வேறு முறைகளை கையாளலாம். அதில் ஒன்று அமிலங்களுடன் தாக்க முடியும். அதிலும் வெண்ணமிலங்களான HCl, HNO3, H2SO4, HCl, HNO3, H2SO4 போன்ற வெண்ணமிலங்களுடன் தாக்க முடிய விட்டு நாங்கள் இதனுடைய கரைதிறனை அதிகரிக்கலாம். முதலாவது காரணங்கள் அப்படைட்டிலிருந்து நீரில் கரையும் இயல்பு கூடிய பாஸ்பரஸ் பசலை உற்பத்தியின் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள். ஒன்று சல்பூரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலத்துடன் தாக்கமடைய விடல். அது சரியானது. இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அவற்றினுடைய கரைதிறனை அதிகரித்துக் கொள்ளலாம். சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கமடைய விடல் இம்முறை பயன்படுத்தலாம். சோடியம் கார்பனேட் நாங்கள் Na2CO3 சொல்றோம். சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கமடைய விடுவதன் மூலமாகவும் அவற்றினுடைய கரைதிறனை கூட்டலாம். மெதனாலுடன் தாக்கமடைய விடல் இது பொருந்தாத ஒன்று. மெதனாலுடன் நாங்கள் தாக்கமடைய விடுவதில்லை. இந்த மெதனால் எங்கே பயன்படும் தாக்கியாக பயன்படும் என்றால் உயிர் டீசல் உற்பத்தியில் தான் மெதனால் ஒரு தாக்கியாக பயன்படுத்தப்படும். ஆக இங்கே அது பொருத்தமற்றது. சர்பன்டைன் கனியத்துடன் தாக்கமடைய விடல் Mg2SiO4 என்று சொல்லுவாங்க. Mg2SiO4 இந்த சேர்வை நாங்கள் எங்கே காணலாம் என்று சொல்லி சொன்னால் இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு கண்ணின் சர்பன்டைன் கனி. ஆகவே இலங்கையில் கரைதிறன் கூடிய பசலையை உற்பத்தி செய்வதாக இருந்தால் வெப்பாவலையிலிருந்து பெறப்படுகின்ற இந்த அப்படைட்டுடன் சர்பன்டைன் கனியத்தை நாங்கள் பயன்படுத்தும். இவை உக்குவல பிரதேசத்தில் காணப்படுகின்றன. Mg2SiO4 இந்த இரண்டையும் கலப்பதன் மூலமாக நாங்கள் நீரில் கரையும் இயல்பு கூடிய ஒரு பசலையை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்தது முற்றான் இலக்கரையில் காணப்படும் சேதன அமிலங்கள். சேதன அமிலங்கள் மூலமாகவும் நாங்கள் இவற்றுடைய கரைதிறனை கூட்டலாம். சேதன அமிலங்கள் சேர்ப்பதன் மூலமாகவும் இவற்றுடைய கரைதிறனை கூட்டலாம். ஆகவே இப்போது 4வது 5வது பொருத்தமான ஆன்சர். இது மெதனாலுடன் தாக்கமடைய விடல் என்பது இந்த இடத்துக்கு பொருத்தமற்ற ஒன்று. இங்கே தரப்பட்ட சில வரிப்படங்கள் உங்களுடைய ஆசிரியர் கைநூலில் காணப்படுகின்றது. கட்டமைப்பை இனங்காண்பது உங்களுக்கு வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கட்டமைப்பை பார்த்து இனங்காண வேண்டியது மிக அவசியமானது. இந்த
பிரித்தெடுக்கப்படுகின்ற எங்களுடைய துணை அனுசேவ விளைபொருட்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த இயற்கை பதார்த்தங்களை முதன்மை அனுசேவ விளைபொருட்கள், துணை அனுசேவ விளைபொருட்கள் என்று இரண்டாக நாங்கள் வகைப்படுத்தலாம். இதில் இந்த துணை அனுசேவ விளைபொருட்கள்ல சில கூறுகளினுடைய கட்டமைப்புகளை நீங்கள் தெரிந்திருப்பது அவசியம். இந்த துணை அனுசேவ விளைபொருட்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். 3 வகையாக துணை அனுசேவ விளைபொருட்களை கொண்டு வரலாம். முதலாவதாக நாங்கள் ஐசோப்ரினோய்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். ஐசோப்ரினோய்ட்ஸ் அதாவது 5 கார்பன்களை கொண்ட ஒரு கூறு ஐசோப்ரினோய்ட்ஸ். அதே மாதிரி இரண்டாவதாக ஃபீனோல் பாலிஃபீனோல், ஃபீனோல் பாலிஃபீனோல். மூன்றாவதாக ஆல்கலாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் ஆல்கலாய்டுகள் என்று சொல்லுகிறோம். இவ்வாறு 3 வகைகளுக்குள் நாங்கள் இவற்றை கொண்டு வரலாம். இந்த ஆல்கலாய்ட்ஸ்ல நைட்ரஜன் கொண்ட சேர்வைகள் காணப்படும். ஆல்கலாய்ட்ஸ்ல நைட்ரஜன் கொண்ட சேர்வைகள் காணப்படும். ஃபீனோல் பாலிஃபீனோலை அடையாளம் காண்பது இலகு. காரணம் பென்சீன் வளையத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்ட OH கொண்டிருக்கும். பென்சீன் வளையத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்ட OH கூட்டத்தை கொண்டிருக்கும். OH கூட்டத்தை கொண்டிருக்கும். ஐசோப்ரினோய்ட்ஸ் ஏனையவை ஐசோப்ரினோய்ட்ஸ். இந்த தாவர சாரணிகள் பிரதானமாக இந்த ஐசோப்ரினோய்ட்ஸ் வகைக்குள்ளதான் பிரதானமாக அடங்கும். உதாரணம் ரப்பர் எல்லாம் இந்த ஐசோப்ரினோய்ட்ஸ் 5 கார்பன்களை கொண்டிருப்பதால் நாங்கள் ஐசோப்ரினோய்ட்ஸ் வகைக்குள்ள கொண்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சேர்வை யூஜினோல், யூஜினோல் என்று சொல்லுகின்றோம். இவரில் நைட்ரஜன் சேர்வை இல்லை. அடுத்தது பீனோல் பாலிஃபீனோல் வகைக்குள்ளையும் இல்லை. இதில் நாங்கள் யூஜினோல் என்று சொல்லுகிறோம். இதற்கு பொருத்தமானது யூஜினோலை முதலாவது ஆன்சராக கொண்டது முதலாவதும் 4வது யூஜினோல் என்பதை நீங்கள் அடையாளம் காண தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக காணப்படுவது ஜெரனியோல் என்று சொல்லுகிறோம். இந்த ஜெரனியோலும் சிட்ரனலோலும் ஒரே வடிவத்தில் இருக்கும். இங்கே காணப்படுகின்ற இரட்டை பிணைப்பு தான் இவற்றை வேறுபடுத்தும். இங்கே காணப்படுகின்ற இரட்டை பிணைப்பு தான் இவற்றை வேறுபடுத்தும். அப்போ ஜெரனியோலில் இரட்டை பிணைப்பு காணப்படும், சிட்ரனலோலில் நாங்கள் காண முடியாது. அப்போ இரண்டாவதாக ஜெரனியோலை உள்ளடக்கிய ஆன்சரை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஜெரனியோல் இதிலிருந்தே நாங்கள் ஆன்சருக்கு போகலாம். எது வேற வேண்டும். ஏனெனில் 4வது விடையில் சினமல்லிகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவறானது. 3ஆவதாக காணப்படுவது சினமல்லிகை. ஏனெனில் அல்டிகை கூட்டம் இந்த இடத்தில் H வருவது தவறானது. ஆக்சிஜன் பெறுவது தவறானது. இந்த இடத்தில் H பெற வேண்டும். எங்களுடைய ஆசிரியர் கைநூலில் சொல்லப்பட்ட படத்தை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். இந்த O என்பது இங்கே வராது, H தான் பெறும். ஏனெனில் இது ஒரு அல்டிகை வகையை சார்ந்த ஒன்று. C என குறிப்பிடப்பட்டது இங்கே சினமல்லிகை. அடுத்ததாக சிட்ரனலோல். இங்கே இரட்டை பிணைப்பு காணப்பட மாட்டார். ஆகவே பொருந்தக்கூடிய ஆன்சர் முதலாவது ஆன்சர் கொடுத்திருக்கிறது. இந்த அடையாளம், இந்த கூறுகளை அடையாளம் காண தெரிந்தாலே உங்களுக்கு போதுமானது, வரைய தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக உயிர் மூலக்கூறுகளில் காணப்படும் பிணைப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் தவறானது. பாருங்கள், நீரில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படுகின்றன. நீரில் நாங்கள் நீர் மூலக்கூறுடைய கட்டமைப்பை பார்த்தோமானால் நீர் மூலக்கூறின் கட்டமைப்பை பார்ப்போமானால் நீர் மூலக்கூறில் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் அமையும். இதில் அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருப்பதை நாங்கள் கவனிக்கலாம். ஆக நீரில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படுகின்றன. இந்த ஹைட்ரஜன் பிணைப்புக்கான சம்பந்தமான பகுதி உங்களுடைய புதிய பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இது சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் கவனமாக பார்ப்பது சிறப்பானது. ஹைட்ரஜன் பிணைப்பு தொடர்பாக இதுவரையில் வினாக்களுக்கு வரவில்லை. அதனால் புதிய பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒன்று பழைய பாடத்திட்டத்தில் காணப்படவில்லை. ஒரு சக்கரைட்டுகளில் கிளைகோசிடிக் பிணைப்புகள் காணப்படுகின்றன. கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்தவரையில் ஒரு சக்கரைட்டுகள் சேர்வதால் 2 ஒரு சக்கரைட்டுகள் சேர்வதால் 2 சக்கரைட்டுகளும், பல மூலக்கூறுகள் சேர்வதால் பல சக்கரைட்டும் உருவாகின்றது. இரு ஒரு சக்கரைட்டுகள் சேரும் போது கட்டாயம் ஒரு சக்கரைட்டுகளுக்கு இடையில் எங்களுக்கு கிளைகோசிடிக் பிணைப்பு உருவாக்கப்படும். ஆனால் ஒரு சக்கரைட்டில் தனிய கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்பட முடியாது. ஏனெனில் கார்போஹைட்ரேட் உருவாக்கத்தின் போது கிளைகோசிடிக் பிணைப்பு தோன்றும் என்பது உண்மை. ஆனால் ஒரு சக்கரைட்டுகள் 2 சேரும் போதுதான் கிளைகோசிடிக் பிணைப்பு தோன்றும். இங்கே ஒரு சக்கரைட்டிலேயே காணப்படுகின்றது என்று சொல்லப்படுவது பிழையான ஒன்று. ஒரு சக்கரைட்டுகளிலேயே கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்பட முடியாது.
இருசக்கரைட்டுகளில் அல்லது பல்சக்கரைட்டுகளில் அல்லது கார்போஹைட்ரேட்டுகளில் கிளைகோசிடிக் பிணைப்புகள் காணப்படுகின்றன என கூறப்பட்டிருந்தால் இந்த ஆன்சர் மிகச் சரியானதாக அமையும். ஆனால் ஒரு சக்கரைட்டுகள் என்ற எங்களோட மைண்டுக்கு என்ன யோசிப்போம்னு சொல்லி சொன்னால் இது கார்போஹைட்ரேட் வகைதானே, ஆகவே கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்பட வேண்டும் என்ற ஒரு தோற்றப்பாட்டுடன் நாங்கள் மிகுதி விடயங்களை வாசித்துக் கொண்டு போவோம். ஆனால் உண்மையில் ஒரு சக்கரைடு என்பது பிணைப்புகளை ஏற்படுத்தாத ஒரு நிலை. அந்த நிலையில் அவர் கிளைகோசிடிக் பிணைப்பை கொண்டிருக்க வாய்ப்பில்லை. அடுத்தது லிப்பிட்டுகளில் எஸ்தர் பிணைப்புகள் காணப்படுகின்றன. லிப்பிட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொழுப்பமிலங்கள் இருக்கும். அந்த கொழுப்பமிலங்கள் வந்து கிளிசரால் மூலக்கூறுடன் சேர்ந்து இந்த எசுத்தர் பிணைப்புகளை உருவாக்குகின்றது. ஆகவே எசுத்தர் பிணைப்பு எவ்வாறு அமையும்? சி டபுள் போண்டோ கூட்டத்துக்கும் இதில் இருக்கிற இந்த பிணைப்பைத்தான் நாங்கள் எசுத்தர் பிணைப்பு என்று கூறுகின்றோம். அது காணப்படும் சரியானது. அடுத்தது புரதங்களில் பெப்டைட் பிணைப்புகள் காணப்படுகின்றன. புரதங்களில் பெப்டைட் பிணைப்புகள் இது சரி. இரண்டு தனி பெப்டைட் மூலக்கூறுகள் சேரும்போது இரு பெப்டைட்டுகள் உருவாக்குகின்றன. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப புரதத்தினுடைய அடிப்படை அலகு அமினோமிலம் என்று சொல்லுகின்றோம். அந்த அமினோமிலங்கள் இரண்டு சேரும்போது பெப்டைட் பிணைப்பு உருவாகும். அந்த பெப்டைட் பிணைப்பை நாங்கள் எவ்வாறு காட்டுவோம் என்றால் COOH இந்த பிணைப்பை பெப்டைட் பிணைப்பு என்று சொல்லுகின்றோம். இது தொடர்பாக 2019ஆம் ஆண்டுக்கு வினாவில் கேட்கப்பட்டிருந்தது. பெப்டைட் பிணைப்பு உருவாகும் போது எவ்விரு அணுக்களுக்கு இடையில் பிணைப்பு உருவாக்கப்படும் என்பது அந்த கேள்வியாக அமைந்திருந்தது. அது கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில் என்பது கூறப்பட வேண்டும். ஆகவே பிணைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக கட்டாயம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். புரதங்களில் பெப்டைட் பிணைப்புகள் காணப்படுகின்றன சரியானது. நியூக்ளிக் அமிலங்களில் பாஸ்போஈரியசுத்தர் பிணைப்புகள் காணப்படுகின்றன. நியூக்ளிக் அமிலங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு விரிவான விளக்கம் தேவையில்லை. ஆனால் பாஸ்போஈரியசுத்தர் பிணைப்புகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள். ஆயினும் இவற்றை பற்றி நாங்கள் விரிவாக ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஓய்வில் படித்திருப்பீர்கள். நியூக்ளிக் அமிலங்கள் வகைகளாக DNA டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அசிட், RNA ரைபோ நியூக்ளிக் அசிட் என்ற வகைகள் காணப்படுகின்றன. இதில் உருவாக்கப்படுகின்ற பிணைப்பு பாஸ்போஈரியசுத்தர் பிணைப்பு. அப்போ வாசிச்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரிந்த விடயங்கள், நீரில் ஐரசம் பிணைப்பு இருக்குது, கார்போஹைட்ரேட்டில் கிளைகோசிடிக் பிணைப்பு இருக்குது, லிப்பிட்ல எசுத்தர் பிணைப்பு இருக்குது, புரதத்தில் பெப்டைட் பிணைப்பு இருக்குது. ஆக இது கேள்விப்படாத ஒன்று, ஆக இது பிழையாயிருக்கும் டக்குன்னு கீழே போயிடுவோம். ஆனால் தெரிஞ்ச ஒன்றுக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வி நிச்சயமாக வரும். புதுசாக ஒரு விஷயம் கேட்கிறாருன்னா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்குள்ள உங்களுக்கு தவறானதையோ அல்லது ஒரு சரியான கூட்டியோ தெரிந்தெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விடயத்தை தான் புதிதாக உட்புகுத்துவார். எனவே இதில் தெரிந்த ஒரு விடயம் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகளில் கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்படுகின்றது என்பது தெரியும். ஆனால் ஒரு சர்க்கரைகளில் காணப்பட முடியாது. அவற்றில் காணப்படுகின்ற செயல் உதாரணம் குளுக்கோஸ் என்று எடுத்தீங்கன்னு சொல்லினா அந்த குளுக்கோஸில் உங்களுக்கு இருக்கக்கூடியது குளுக்கோஸ் மூலக்கூறு 6 கார்பன் சேர்வை எங்களுக்கு தெரியும். 6 கார்பன் சேர்வை. அந்த 6 கார்பன் சேர்வையில் இருக்கிற பிணைப்புகள் யாவுமே பங்கீட்டு பிணைப்புகளாக இருக்கும். இவை பங்கீட்டு பிணைப்புகள். இவற்றுக்கு நாங்கள் பிரதான விசேடமாக பெயர்களை கூறுவதில்லை. இவை பங்கீட்டு பிணைப்புகளாக இருக்கும். சரியா? இந்த குளுக்கோஸ் மூலக்கூறில் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பங்கீட்டு பிணைப்புகள். இவற்றை நாங்கள் விசேடமாக பெயர் கொண்டு அழைப்பது. ஆக இது பொருத்தமான ஆன்சர், 2ஆம் ஆன்சர் பொருத்தமான. அடுத்தது பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது. இவை சூழலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக அமைக்கின்றது. SO2 NO2 என்பன அமிலமடைக்கு காரணமான வாயுக்களாகும். அமிலமடையை ஏற்படுத்துகின்ற பிரதான கூறுகள் ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு, அடுத்தது நைட்ரஜன் டை ஆக்சைடு சொல்லுங்கள். SO2 ஆனது நீரில் கரைவதால் SO2 நீரில் கரைவதால் H2SO3 என்னும் மென்னமிலம் உருவாக்கப்படும். மேலும் SO2 வளியுள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து SO3 அதாவது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு உருவாக்கப்படும். இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடானது நீருடன் கலக்கப்படுமாக இருந்தால் H2SO4 என்னும் வெண்ணமிலத்தை உருவாக்கும். இவ்வாறு H2SO3 ஆக்சிஜனுடன் தாக்கம் அடையமாக இருந்தாலும் H2SO4 என்னும் வெண்ணமிலத்தை உருவாக்கும். இது அமிலமடைக்கு பிரதானமான ஒரு காரணம். SO2 SO3 இந்த ரெண்டையுமே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஏனெனில் SO2 ஒட்சியேற்றப்பட்டு SO3 ஆக மாற்றப்படலாம். ஆகவே SO3 நீரில் கரைவதால் விளைவாக உருவாக்கப்படுவது உங்களுக்கு H2SO4 எனும் வெண்ணமில கூறு. ஆகவே இது கட்டாயம் அமிலமடைக்கு காரணம்.
இவ்வாறு NO2 ஆனது ஒட்சனுடன் தாக்கமடையமாக இருந்தால் வேண்டும், நீருடன் கலக்கமாக இருந்தால் NO2 நீருடன் கலக்கமாக இருந்தால் HNO3 HNO2 எனும் இரண்டு அமிலங்களை உருவாக்கும். HNO3 HNO2. இந்த HNO3 என்பது ஒரு வெண்ணமிலம், HNO2 என்பது ஒரு மென்னமிலம். ஆனாலும் NO2 வழியுள்ள ஆக்சிஜனையும் நீருடன் கலந்து நேரடியாக HNO3-யையே உருவாக்கக்கூடும். NO2 வழியுள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து வழியுள்ள மழைநீருடன் கலந்து HNO3 எனும் வெண்ணமிலத்தையே உருவாக்கக்கூடும். ஆகவே HNO3 எனும் வெண்ணமிலத்தை உருவாக்குவதால் இதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமிலம். HNO2 ஆனது மேலதிக ஆக்சிஜனுடன் தாக்கமடையுமாக இருந்தாலும் HNO3 உருவாகும். ஆகவே விளைவாக எங்களுக்கு உருவாக்கப்படக்கூடியது ஒன்று H2SO4, இரண்டாவது HNO3. இவை இரண்டும் அமிலமடைக்கு காரணமானவை. ஆகவே முதலாவது கூற்று சரியானது. இரண்டாவது, மழைநீரின் pH ஆனது 5.7 அதிகரிக்கும் போது அமிலமடையாக கொள்ளப்படும். உண்மையில் எங்களுக்கு தூய நீரினுடைய pH 7, தூய நீரினுடைய pH 7. இதில் இந்த CO2 போன்ற சில வாயுக்கள் கலந்திருப்பதால், CO2 கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கலந்திருப்பதால் மழைநீருடன் கார்போனிக் அமிலம் உருவாகின்றது, H2CO3. இந்த கார்போனிக் அமிலம் ஒரு மென்னமிலம். ஆகவே CO2 கலந்திருக்கும் போது அந்த மழையை நாங்கள் அமிலமடியாக கொள்வதில்லை. அதனுடைய pH 5.7 தொடக்கம் 7க்கு இடையில் அமையலாம். 5.7 தொடக்கம் 7க்கு இடையில் அமையலாம். இதனுடைய pH எப்போது 5.7 விட குறைகின்றதோ, அதாவது NO2 SO2 என்பன கரைவதன் மூலமாக pH எப்போது 5.7 விட குறைகின்றதோ அந்நிலையிலே தான் அது அமிலமடியாக கொள்ளப்படுகின்றது. இங்கே சொல்லப்பட்ட கூற்று 5.7 அதிகரிக்கும் போது என கூறப்பட்டிருக்கிறது. 5.7 விட கூடுமாயிருந்தால் pH நாங்கள் அமிலமடி எடுக்க மாட்டோம். 5.7 விட குறைய வேண்டும். அதனால இந்த கூற்று தவறானது. மேலும் CFC NO என்பன ஓசோன் படை வரைதாக்கத்துக்கு காரணமான வாயுக்கள். CFC என்பது குளோரோ கார்பன், குளோரோ கார்பன் தான் CFC. அடுத்தது நைட்ரிக் ஆக்சைடு. இந்த இரு ஓசோன் படை அழிக்கிறதுக்கு காரணமாக அமைக்கிற கூறுகள். இவை தவிர H டாட்னு சொல்றோம், Cl டாட்னு சொல்றோம், ClO டாட்னு சொல்றோம். இவை எல்லாமே ஓசோன் படையை அழிக்கின்ற கூறுகள். இவை ஓசோன் படை வரிதாக்கத்துக்கு காரணமான வாயுக்கள் என்பது சரியான கூற்று. அடுத்தது ClO டாட் சுயாதீன மூலிகமானது ஓசோன் படை பீகைக்கான ஊக்கியாக தொழிற்படும். அப்ப எவ்வாறு என்று பார்ப்போம். சாதாரணமாக இந்த ClO டாட் நாங்கள் எவ்வாறு தொழிற்படுகிறது பார்ப்போம். குளோரோ கார்பன் எடுப்போம். ஓசோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஓசோன் வளிமண்டலத்தில் இந்தவாறு சமநிலையில் காணப்படலாம். O2 + O2 இந்தவாறு காணப்படலாம். CFC-இலிருந்து பிரிந்து வருகின்ற குளோரின் ஆனது Cl டாட், இந்த Cl டாட் ஓசோனுடன் தாக்கமடைந்து ClO டாட்டையும் O2-ஐயும் உருவாக்கும். இந்த Cl டாட் ஏன் போடுறோம்னு சொல்லிச்சுன்னா அணுநிலை மூலகம், குளோரின் அணுநிலை மூலகம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இயற்கையில் குளோரின் Cl2-ஆகத்தான் காணப்படும், Cl2 வாயுவாகத்தான் காணப்படும். Cl டாட் என்று குறிப்பது அணுநிலை குளோரினை சொல்லும். O டாட் என்று குறிக்கப்பட்டால் அது அணுநிலை ஆக்சிஜனை சொல்லும், O டாட் என்று குறிக்கப்பட்டால். அப்ப இந்த Cl டாட் ஓசோனுடன் தாக்கமடைந்து ClO டாட்டை உருவாக்கும். இந்த ClO டாட் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் ஓசோனின் சமநிலையில் உள்ள O டாட்டை வாங்கக்கூடியது. ClO டாட் O டாட்டை வாங்கக்கூடியது. அது Cl டாட்டாகவும் O2-ஆகவும் மாறக்கூடியது. ஆகவே இவரை நிரந்தரமாக இவர் அகற்றுவதால அவர் பிரிவுக்கான ஊக்கியாக தொழிற்பட்டு விடுவார். எனவே முதலாவது கூற்று சரி, இரண்டாவது படின்னு சொன்னால் மூன்றாவது சரி, நான்காவதும் சரியாது. CO2 மெதேன் N2O நீராவி என்பன பூவோட வெப்பமாதலுக்கு காரணமான வாயுக்களாகும். காரணம் என்று கேட்டால் இவை யாவும் பச்சை வீட்டு வாயுக்கள், பச்சை வீட்டு வாயுக்கள் சொல்லுவோம். இந்த பச்சை வீட்டு வாயுக்களுக்கு உரிய இயல்பு என்னன்னு சொல்லி சொன்னால் பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு சூரியனிலிருந்து வருகின்ற அந்த கதிர்ப்புகள்
பூமியின் மேற்பரப்பில் பட்டு தெறித்து வெளியேறும் போது ஐயார் கதிர்களாக வெளியேறுகின்றன. ஐயார் கதிர்கள் சொல்லுகிறோம். வெளியேறுகின்ற ஐயார் கதிர்களை இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் உறிஞ்சக்கூடியவை. வெளியேறுகின்ற ஐயார் கதிர்களை பச்சை வீட்டு வாயுக்கள் உறிஞ்சக்கூடியவை என்பதனால அந்த வாயுக்கள் பூமியின் வெப்பநிலையை தொடர்ச்சியாக அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. இதை விட இதில் இல்லாத ஒரு வாயு CFC ஆக பிரதானமான பச்சை வீட்டு 5 வாயுக்கள் கேட்டால் நீங்கள் சொல்ல தெரியணும். முதலாவது CO2, மெதேன், நைட்ரஸ் ஆக்சைடு, நீராவி, CFC. இதை விட NO2 இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த NO2 தொடர்பாக உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வினாவிலே கேட்கப்பட்டிருந்தது. NO2 ஒரு பச்சை வீட்டு வாயு. ஆனாலும் இந்த NO2 உறுதியற்ற வாயுவாக கொள்ளப்பட்டு பச்சை வீட்டு வாயுவாக கொள்ளப்படுவதில்லை என உங்களுடைய ஆசிரியர் கணினியில் குறிப்பிடப்பட்ட காரணத்தினால NO2க்கு அந்த பச்சை வீட்டு வாயுவாக கொள்ளப்படாமலும் ஒரு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருந்தது. பச்சை வீட்டுவாக கொள்ளப்பட்டும் ஒரு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது அல்லது 5வது ஆன்சர் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 2019ஆம் ஆண்டு இருக்கா. இந்த NO2 தான் வளிமண்டலத்தினுடைய கீழ்ப்படையில ஓசோன் உருவாகிறதுக்கு காரணம். வளிமண்டலத்தில் ஓசோன் உங்களுக்கு தெரியும். படைமண்டலத்தில் ஓசோன் இருக்கு. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொடக்கம் 20 கிலோமீட்டர் வரைக்குமான அந்த படையில எங்களுக்கு ஓசோன் இருக்குன்னு தெரியும். ஆனால் வளிமண்டலத்தினுடைய கீழ்ப்படைகளில் ஓசோனை உருவாக்குறதுக்கு NO2 ஒரு காரணமாக அமையும். இது தொடர்பாக 2019ஆம் ஆண்டு MCQ இருக்க பாருங்கள். ரைட். இதில் எங்களுக்கு பொருத்தாத ஆன்சர் மழைநீரின் pH 5 விட அதிகரிக்கும் போது என்று சொல்லப்பட்ட வழியால் அது எங்களுக்கு பிடியான மிகுதி ஆன்சர்கள் சரியானவை. அடுத்ததுனா இயற்கை உற்பத்தியாகிய துணை அனுசப விளைபொருட்களில் அடங்கும் பிரதான சேர்வை மற்றும் அவர்கள் பயன்கள் தொடர்பான பின்வருவனவற்றுள் தவறானது. முதலாவது தேயிலை, கஃபேன். தேயிலையில் இருக்கிற கூறு கஃபேன் உங்களுக்கு தேயிலை தெரியும். தேயிலையில் கஃபேன் மட்டும் இல்லை, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. எப்பிகேட்டச்சின் என்ற ஒரு மூலக்கூறு இருக்குது. எப்பிகேட்டச்சின். இதை விட குளோரோஃபில் இருக்குது, தனின் இருக்குது. 5 கூறுகளை நாங்கள் பார்க்கலாம். கஃபேன், ஃப்ளேவனாய்ட்ஸ், எப்பிகேட்டச்சின், தனின், அதை விட பச்சையம் குளோரோஃபில் சொல்கிறோம். இந்த கூறுகள் இருக்கு. இதில் இந்த தேயிலையில் கஃபேன் இருக்கும். அது ஒரு ஒட்சியேட் எதிரியாக தொழிற்படும் என்பது சரியானது. அடுத்ததாக தேயிலையில் இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸும் ஒரு ஒட்சியேட் எதிரி தான். இந்த ஃப்ளேவனாய்ட்ஸும் ஒரு ஒட்சியேட் எதிரியாகத்தான் தொழிற்படும். குருதி சுற்றோட்டத்தை சீராக்குவதற்காக இந்த கஃபேன், அதாவது தேயிலையில் இருக்கிற கூறு எப்பிகேட்டச்சின் என்று சொல்லுவாங்க. எப்பிகேட்டச்சின் என்ற கூறு தான் எங்களுக்கு குருதி சுற்றோட்டத்தை சீராக்க அல்லது இதயம் தொடர்பான ஒரு சீராக்களுக்கு உதவும், ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுது. இது மட்டும் இல்லை, கஃபேனும் எங்களுக்கு புத்துணர்ச்சி உருவாகும். ஆடாரோட இலையில பெசிசினோ இது ஒரு விலை நிவாரணம். இது சரியானது. இங்கே தவறான சேர்மானமாக நினைக்கப்பட்டிருக்கிறது. 4வது கராம்பு எண்ணெயில் யூஜினோல் இருக்கும். கராம்பு எண்ணெய் மட்டும் இல்லை, கருவா இலையிலையும் இருக்கும். கருவா இலையிலையும் இருக்கும். இந்த கருவா எண்ணெய் உற்பத்தி இலங்கையில் சிறப்பாக செய்யப்படுகின்ற ஒன்று. அதனால கருவா இலையிலிருந்து நாங்கள் யூஜினோல் எடுக்கிறோம் என்றதையும், கருவாவினுடைய பட்டையிலிருந்து கருவா பட்டையிலிருந்து சினமெல்டிகைட் எடுக்கிறோம். சினமெல்டிகைட் எடுக்கிறோம். கருவா வேர்ல இருந்து கற்பூரம் எடுக்கிறோம். கருவா வேர்ல இருந்து நாங்கள் கற்பூரம் எடுக்கிறோம் என்பதையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். கராம்பு எண்ணெயில் யூஜினோல் இருக்குது. அது கற்பசை உற்பத்தி, சர்க்கரை உற்பத்திக்கு பயன்படும் என்பது சரியானது. சிட்ருனல்லா புல் இதில் இருந்து ஜெரனியோல். இந்த ஜெரனியோலை நாங்கள் காவட்டம் புல்லெண்ணெய், சிட்ருனல்லா புல்லெண்ணெய் என்ற வரையும் சொல்லலாம். காவட்டம் புல்லெண்ணெய் அல்லது ஜெரனியோலை சிட்ருனல்லா புல்லெண்ணெய்னு சொல்லினா ஜெரனியோலை தான் குறிக்கும். இவர் பூச்சி மருத்துவதியாக பயன்படி 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு நினைக்கிறோம். அதில் ஒரு எஸ்ஐ கேள்வியில் சொல்லப்பட்டிருந்தது. பூச்சி மருத்துவதி, இன்செக்ட் ரிப்பெல்லன்ட் சொல்லுவாங்க. பூச்சி மருத்துவதியாக பயன்படும். ஆகியவரும் சரி. இந்த பிழையான ஆன்சர் ஃப்ளேவனாய்ட்ஸ் என்பது ஒட்சியேட் எதிரியாகத்தான் தொழிற்படும். அடுத்ததாக பாருங்கள். கீழே தரப்பட்ட ரசாயன தாக்கத்தில் 5 செகண்ட்களில் அழிவடைந்த அலுமினியத்தின் அளவு 5.4 கிராம் ஆகும். அக்குறிப்பிட்ட நேரத்தில் H2 உருவாகும் வீதமாக அமைவது. இந்த மாதிரியான தாக்க வீத கேள்விகள் வருவதோடு அவர்கள் அந்த தரப்படுகின்ற ரசாயன தாக்கத்தை சமப்படுத்தி தருவார்கள். இங்கே போடப்பட்ட கேள்வி சமப்படுத்தாமல் இருக்கின்றது. எனவே நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது தரப்பட்ட தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள். இதுவரைக்கும் அந்த கேள்விகளை சமப்படுத்தி வந்திருந்தால் சில சமயங்களில் சமப்படுத்தாமல் வர முடியும். ஆகவே இதில் சமப்படுத்த வேண்டிய 3 குளோரின், இங்கே 1 குளோரின், அங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 ஹைட்ரஜன் இருக்குது. இதை 2 டபுள் ஆர்கன், 2 AlCl3 போட்டால் 2 அலுமினியம், 6 குளோரின். ஆக இதில் 6 போட்டால் தான் குளோரின் சமப்படும். 6H என்றபடியால் இந்த 3 ஹைட்ரஜன் வேற வரும்.
ஆக இந்த தாக்கம் எப்படி வருமாட்டா 2 அலுமினியம் சக 6 HCl 2 AlCl3 plus 3 H2 என்ற மாதிரி வருது. சரிதானே? ரைட். இதில் என்னென்னா 5 செகண்ட்களில் அழிவடைந்த அலுமினியத்தினுடைய அளவு 5.4 கிராம். ஆகவே அழிவடைந்த அலுமினியத்தினுடைய அளவை கண்டுபிடிக்கலாம். அது மூல் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். NaL என்று போட்டோம்னா அலுமினியத்தினுடைய அழிந்த அலுமினியத்தினுடைய அளவு அது திணிவின் கீழ் மூல திணிவு என்று நாங்கள் எழுதுவது. திணிவின் கீழ் மூல திணிவு. தந்த திணிவு உங்களுக்கு 5.4 கிராம். தந்த திணிவு 5.4 கிராம். அலுமினியத்தினுடைய மூல திணிவு தெரியும் 27. ஆக 27 கிராம் மூல் மைனஸ் 1 குறிப்போம். குறிக்க வேண்டாம். 0.2 மூல் அழிவடைஞ்சிருக்குது. 0.2 மூல் அழிவடைஞ்சிருக்குது. இந்த அழிவடைந்த அந்த நேரம் 5 செகண்ட்ல நடந்திருக்கிறபடியால இந்த அலுமினியத்துக்குரிய தாக்க வீதமாக நாங்கள் எடுக்கலாம். இப்போ 6 எழுதுறேன். அழிவடைந்த அலுமினியத்தினுடைய அளவு இதில் நாங்கள் தாக்க வீதம் எழுதியக்குள்ள மைனஸ் எழுதி அலுமினியத்தினுடைய அளவு அதன் கீழ் டெல்டா டி என்று எழுதுவோம். அப்போ அலுமினியத்தினுடைய அளவு இங்கே நாங்கள் அழிவடைந்த 5.4 கிராம். அது 0.2 மூல். 0.2 மூல் எவ்வளவு நேரத்தில் நடந்திருக்குது 5 செகண்ட்ல. ஆக 0.04 மூல் செகண்ட் மைனஸ் 1 மாதிரி வருது. ஆக இந்த அலுமினியத்தினுடைய தாக்க வீதம் 0.04 மூல் செகண்ட் மைனஸ் 1. ஆனால் கேள்வி அலுமினியத்துக்கு அல்ல. அக்குறிப்பிட்ட நேரத்தில் H2 உருவாகும் வீதம். நீங்கள் பீசமானத்தை பார்த்தீர்களானால் 2க்கு 3 என்ற விகிதத்தில் ஐசன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாக்க வீதம் 2ஆல் பெருக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் 3ஆல் பெருக்க வேண்டும். 2ஆல் பிரித்து 3ஆல் பெருக்க வேண்டும். 2ஆல் பிரித்து 3ஆல் பெருக்க வேண்டும். 0.02 தர 3 0.06 மூல் செகண்ட் மைனஸ் 1 என்றவாறாக அமைய வேண்டும். ஆகவே 5ஆம் மாதம் இதிலிருந்து கணினி தொடர்பான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தொடர்பான வினாக்கள் படிக்கிறோம். இதில் முதலாவது கணினியில் தரவுகளும் அறிவுறுத்தல்களும் ஒரு வடிவத்தில் தேக்கி வைக்கப்படும். இதில் கணினியில் நாங்கள் 1 அல்லது 0 என்ற மாதிரி சொல்லுவோம். இதில் இஜும வடிவத்திலேயே தான் செலுத்தி வைக்கப்படும். இஜும வடிவம் ஏனைய வடிவங்கள் செலுத்தி வைக்கப்படுவதில்லை. அடுத்ததாக ஒரு கணினியுடன் இணைக்கப்பட்ட ஒரு புதிய அச்சுப்பொறி உகந்தவாறு தொழிற்படுவதற்கு ஒரு விசேட மென்பொருளை நிறுவ வேண்டும். விசேட மென்பொருள் அதாவது ஒன்று ஒருங்கமைப்பான் டிஃப்ராக்மெண்டர் இதை ஒன்று சேர்க்கிறது. இவர் பொருந்தாது. இவர் பொருந்த மாட்டார். சாதனை இயக்கி டிவைஸ் டிரைவர் இவர் கட்டாயம் பொருத்த வேண்டும் சொல்லி சொன்னால் அவர் தான் அந்த டிவைஸையும் கணினியையும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால சாதனை இயக்கி அவசியமானது. ஃபைல் மேனேஜர் தேவையில்லை. பணிமுக டாஸ்க் மேனேஜர் தேவையில்லை. வட்டு வடிவமைப்பு டிஸ்க் ஃபார்மேட்டிங் டாஸ்க் மேனேஜர் ஃபைல் மேனேஜர் என்ன உண்மையில் கணினியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாத ஒரு ஆகும். அடுத்ததாக ஒரு சொல்முறை வழிப்படுத்திய ஆவணத்தில் உள்ள வெற்று அட்டவணைக்கு பின்வரும் இவற்றை பயன்படுத்தலாம். ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கின்றன. இதுக்கு எதை பயன்படுத்தலாம்? அட்டவணையின் கரங்களுக்கு நிறமூட்டல் இதை நாங்கள் செய்யலாம். ஃபில் த ஷேப் பண்ண மாதிரி கரங்களுக்கு நிறமூட்டல் என்ற செயல்முறையை நாங்கள் செய்யலாம். நாங்கள் வெற்று அட்டவணையை செய்யலாம். அட்டவணையில் அடுத்துள்ள கலங்களை ஒன்றிணைத்தல் இதை செய்யலாம். இது merge என்ற ஒரு செயல்முறை மூலமாக செய்யலாம். நாங்கள் அடுத்தது அட்டவணைக்குள்ளே கலங்களை சேர்க்க இன்சர்ட் மூலமாக நாங்கள் செய்யலாம். இது 3 ஆக இந்த பொருந்தக்கூடிய ஆன்சர் ABC ஆகிய எல்லாம். அடுத்ததாக ஒரு கணினியை ஆடியிட்டு தொடக்கிய பின்னரும் எது முதலில் தொழிற்படும்? நாங்கள் சுவிட்சை ஒன் பண்ணைக்குள்ள அதில் செக் பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் நாங்களுக்கு அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை அதாவது பயோஸ்ன்னு சொல்கிறோம். இது ஆரம்பத்தில் தொழிற்படுறது இவர் தான் எங்களுக்கு அந்த செல்ஃப் டெஸ்ட்டை செய்கிறவர். அடுத்ததாக வட்டு பிரிவிடக் கருவி டிஸ்க் பார்ட்டிஷனிங் டூலில் வரல. பணி செய்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதான் நாங்கள் விண்டோஸ் அதில் சொல்கிறோம். பணி முகமையாளர் டாஸ்க் மேனேஜர் அதில் சாதனை இயக்கி டிவைஸ் டிரைவர். இந்த பொருத்தமான ஆன்சர் அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமைன்னு சொல்லுவோம். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் பொருந்தக்கூடிய ஆன்சர் முதலாவது. அடுத்ததாக
ஒட்டுதல் என்ற கட்டளைக்கான குறுக்குச்சாவி ஒட்டுதல்ன்றது வந்து கண்ட்ரோலோட வி தான் பொருத்தமான ஆன்சர். கண்ட்ரோலோட சி போட்டோம்னு சொல்லி சொன்னால் கொப்பி என்று வரும். கொப்பி. கண்ட்ரோலோட ஓ என்று போட்டோம்னு சொல்லி சொன்னால் ஓப்பன் என்று வரும். ஓப்பன். கண்ட்ரோலோட என் போடுவோமா இருந்தால் நியூ டாக்குமெண்ட். நியூ டாக்குமெண்ட். நியூ டாக்குமெண்ட். அடுத்தது கண்ட்ரோலோட எக்ஸ் போடுவோமா இருந்தால் கட் என்று. இந்த ஒட்டுதல் என்ற கட்டளைக்கான குறுக்குச்சாவி முதலாவது ஆன்சர் பொருத்தமான. அடுத்தது சொல்முறை வழிப்படுத்தலில் சொற்களை அலங்கரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. சொற்களை அலங்கரிப்பதற்கு நாங்கள் எதை பயன்படுத்தலாம் சொன்னால் வேர்டா. அலங்கரிக்கிற வேலைக்கு வேர்டா பொருத்தமான ஆள். ஃபாண்ட், போல்ட், ஃபாண்ட் சைஸ், இட்டாலிக் இதுகளெல்லாம் வந்து ஒரு எழுத்தோட இருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸ். பேசிக் ஃபீச்சர்ஸை மாற்றுறது. ஃபொண்டை மாத்திரம்னு சொல்லிட்டுன்னா அந்த ஒரு சொல்லுக்கான ஃபொண்ட், அதாவது மொழியினுடைய வடிவத்தை மாத்திரம். போல்ட் தடி பார்க்குறோம். ஃபோன் சைஸ் அதனுடைய பெருமனை கூட்டி குறைக்கும். இட்டாலிக் சரிபடுத்துக்கள். இதில் வேர்டாக உங்களுக்கு அலங்கரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கூறாக அமையும்.